திமுக காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இந்த தேர்தலோட ஹீரோன்னா பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன். பாஜகவோட தேர்தல் அறிக்கை வில்லன்னு ஏன் சொல்றேன்னா, மத அடிப்படையில் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. நாட்டுக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்துக்கான ட்ரெய்லர் தான் இந்த சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம். மக்களை பிளவுபடுத்துறது மட்டுமல்ல, ஏமாத்திர தேர்தல் அறிக்கையாகவும் பாஜக தேர்தல் அறிக்கை இருக்கு. ₹1 சானிட்டரி நாப்கின் வழங்க போறோம்னு 2019 தேர்தல் அறிக்கையில சொன்னதை மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் இனிமே ஜனநாயகம் இருக்கணுமா இல்ல சர்வாதிகாரம் இருக்கணுமா? இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் இருக்கணுமா இல்ல RSS எழுதுற சட்டம் இருக்கணுமா? இடஒதுக்கீடு முறை இருக்கணுமா வேண்டாமா? எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஒற்றுமையா சேர்ந்து வாழணுமா வேண்டாமா? இதையெல்லாம் முடிவு பண்ண போற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். உங்க ஓட்டு தான் அந்த முடிவை தீர்மானிக்க போகுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம வேண்டாம் மோடின்னு சொல்றோம்னா அதுக்கு காரணம் அவர் இரவுகளில் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள். திடீர்னு ஒரு இரவுல தான் ஊழலை ஒழிக்க வந்த அவதார புருஷரா டிவி முன்னாடி தோன்றி பணமதிப்பு இழப்ப அறிவிச்சாரு. பல ராத்திரி மக்களை ஏடிஎம் வாசல்ல நிக்க வச்சாரு. எவ்வளவு உயிர் பலியாச்சு. அதே மாதிரி ஒரு இரவுல தான் பெரிய பொருளாதார புலி மாதிரி GST சட்டத்தை அமல்படுத்தி தொழில் முனைவோரையும் மிடில் கிளாஸ் மக்களையும் கொடுமைப்படுத்தினார். எவ்வளவு பேர் கடனால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. கொரோனா வந்தப்போ என்ன பண்ணார்? ராத்திரி எல்லோரும் மணி அடிங்க, விளக்கு ஏத்துங்க, கொரோனா போயிடணும். பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசினாரு. இன்னும் நிறைய இருக்கு. அதனாலதான் நாம தொடர்ந்து சொல்றோம், பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு. பிரதமர் மோடி இரவுகள் அறிவிச்ச அறிவிப்புகள் எல்லாம் மாத்தி இந்தியாவில் விடியலை ஏற்படுத்தத்தான் இந்தியா கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். இப்படி திமுக காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இந்த தேர்தலோட ஹீரோன்னா பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன். பாஜகவோட தேர்தல் அறிக்கை வில்லன்னு ஏன் சொல்றேன்னா, மத அடிப்படையில் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. நாட்டுக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்துக்கான ட்ரெய்லர் தான் இந்த சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம். மக்களை பிளவுபடுத்துறது மட்டுமல்ல, ஏமாத்திர தேர்தல் அறிக்கையாகவும் பாஜக தேர்தல் அறிக்கை இருக்கு. ₹1 சானிட்டரி நாப்கின் வழங்க போறோம்னு 2019 தேர்தல் அறிக்கையில சொன்னதை மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா உண்மையிலே நாப்கினுக்கு GST போட்டதுதான் பாஜக ஆட்சி. அந்த வரியை நீக்க நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் தான் குரல் கொடுத்தாங்க, போராடினாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கும் விவசாயிகள் தலைநகர் டெல்லியில போராடிட்டு இருக்காங்களே.
அவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்களா? இல்லையே. விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவோம்னு சொன்னாங்க. அதை முதல்ல செஞ்சாங்களா? இல்ல. பாஜக கிட்ட 10 ஆண்டுகள் சாதனைகள்னு சொல்லவும் எதுவும் இல்லை. அடுத்து செய்ய போற என்ன சாதனைன்னு சொல்வதற்கு சரியான வாக்குறுதியும் இல்லை.